ஃபைனலி உங்கள் பர்சனுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஈகோ இருக்குல்ல, இந்த ஈகோவால் தானே இவ்வளோ பிரச்சனைகள். அந்த ஈகோ இப்போ சரிஞ்சுக்கிட்டு வருது. ஸோ இனி என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் என்ன அடுத்து நடக்க இருக்குது பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் போவோம். இடையில டிவைன் ஏஞ்சல்ஸோட மெசேஜஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு ஃபஸ்ட் ரொம்ப பிடிவாதமாக இருந்திருப்பாங்களே, எல்லாமே தான் எடுக்கிற டெசிஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ஈகோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் குறையுது. இட்ஸ் பிகாஸ் ஒரு சில பேர் உங்களுடைய பர்சனை ஒரு ஒரு கரெக்டான இடத்துல கொண்டு போய் வச்சுருப்பாங்க. எல்லாம் தன்னால் முடியும், எனக்கு நான் நினச்சா ஈஸியாக கிடைக்கும், அந்த ஒரு தாட், அந்த டாமினேஷன், உட்காந்த இடத்துலேருந்து இந்த நாட்டாமல் பண்ணுறது, இந்த ஓவராக எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுறதுன்னு இருந்திருப்பாங்க உங்கள் பர்சன். அது உங்கள் விஷயத்தெல்லாம் சும்மா பயங்கர சொல்லவே வேணாம். ஸோ இப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்ச விஷயங்கள் கஷ்டமாகுது. ஒரு சில பேர் அவங்களோட பிளேஸை காமிச்சிருப்பாங்க, நீ ரொம்ப பண்ணுற, இதுதான் திஸ் இஸ் யுவர் பிளேஸ். ஸோ ஒரு சில அதாவது எவ்வளவோ நீங்களும் சரி ஒரு சில பேர் இவங்க பண்ணுற தப்புன்னு அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த அட்வைஸை கேட்கல. தானாக போய் நான் ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட ரொம்ப இன்சல்ட் வாங்கினா தான் மாறுவேன். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இன்சல்ட் நடந்திருக்கு, ஒரு சில வார்த்தைகள் காயப்படுத்தியிருக்கு, ஆஃப்கோர்ஸ் யோசிக்கவும் வச்சிருக்கு. ஆனால் உங்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அஃபீஷியலாக ஒரு எண்டு இருந்திருக்காதே, ஒரு அஃபீஷியலான ஒரு குட் பை அப்படின்னு இருந்திருக்காது. இதுதான் பிரச்சனை, இதனால தான் வெளியே போகிறேன் அப்படி இருக்குல்ல. இன்னுமே இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நோ கான்டாக்டில் ஒரு கேப் இருக்க மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த பாண்டிங்க்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு குட் பை கிடையாது. அப்போது ஒரு சில பேர் எப்போ வேணாலும் திரும்பி வரலாம், இப்போ இல்லைனாலும் எப்போ வேணாலும் திரும்பி வரலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா பாசிட்டிவ், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை பற்றி நினச்சாலோ யோசித்தாலோ ஒரு பாசிட்டிவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வரக்கூடிய டேஸ்லும் சரி, இப்போது ஒரு சில பேர் நீங்கள் இந்த பர்சன் விஷயத்தில் அழுகிறது புலம்புறதை விட்டுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தட் எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் உங்களை நினச்சாவே ஐயோ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்ன பர்சனே உங்களோட இந்த பாசிட்டிவான விஷயங்கள், லைஃப்பை நோக்கி நீங்கள் போகிற விஷயங்களை நினச்சி உங்கள் மேலே அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஆனால் நீங்கள் எவ்வளவோ எஃபோர்ட்ஸ் போட்டு இருக்கீங்கல்ல, அந்த எஃபோர்ட்ஸ் எதுவும் வீண் ஆகலைங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே இப்போ நல்ல ஒப்பீனியன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களை விட பெஸ்ட்டாக கிடைக்கும், பெட்டராக கிடைக்கும்னு போனவங்க தான் இப்போ எதுவுமே எஸ் கிடைச்சிது, ஆரம்பத்தில் அது கிடைச்சது தான். ஆனால் இப்போ எதுவுமே அவ்வளவுக்கு செட் ஆகலை. ஆனால் ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றின மெமரிஸ் அண்ட் தாட்ஸ் இருக்குங்க, இல்லாமலாம் போகலை. ஏன்னா நீங்கள் இங்கே என்ன மாதிரியான எஃபோர்ட்ஸ் போட்டிங்களோ அது கவனிக்காமல் இல்லை, உங்களுக்கே தெரியும். நான் அனுப்புகிற மெசேஜை பார்க்குறாங்களே, நான் அவங்கள பற்றி 4 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கிற நியூஸு கூட போகுதே, நான் இன்னும் அவங்கள நினச்சிட்ருக்கேங்கிறதே தெரியுதே, ஆனால் ஏன் பதில் கொடுக்கல. ஸோ உங்ககிட்ட இருந்து அந்த லவ் அந்த சைன் போகிறதும் தெரியும். பட் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போது முன்ன மாதிரி ஈகோ இருக்கான்னா இல்லை, இறங்கிருச்சு எல்லாம். ஆனால் ஏன் இன்னும் வரலைன்னா பிகாஸ் சைலண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேபி ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டராக இருக்கலாம், ரொம்ப இமோஷ்னலாக இருக்கலாம், இல்லைன்னா பிடிச்சு வச்சுக்குவீங்களோ, பிடிவாதங்கள் இருக்குமோன்ற ஒரு கால்குலேஷன்ஸ். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன்.
ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா நீ கடைப்பிடிச்சாகணும். எனக்கு நீ வந்து லைஃப் லாங் பார்த்துக்குவேன்னு சொன்னேன், ஏன் வந்து பார்த்துக்கல? அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்பீங்க. இந்த லைஃப்பில் வந்துட்டு சும்மா டைம் பாஸ் பேசிட்டு போய் திரும்ப டாட்டா பைபைங்கிறதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சம்வேர் வந்து ஒரு ஒரு பாயிண்டில் என்ன அப்படின்னா, என் மனசில் இருக்கிறத நான் அப்போவே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ டைம் நான் எடுத்திருக்கணும்னு அவசியம் கிடையாதே. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ரிக்ரெட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? பார்ப்போம். ஆனால் செல்ஃபிஷாக இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லைஃப்பில் ஒரு கோல் நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்ல லைஃப்பில் போய் செட்டில் ஆகணும், ஸ்டேட்டஸ் முக்கியம், அதெல்லாமே வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப எடுத்திருந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் அது இப்போன்னு பார்க்குறப்போ அது அவங்களுக்கு இது என்ன அப்படின்னா, ஒரு பணத்தை நோக்கி ஒரு பதவி ஸ்டேட்டஸை நோக்கி போன பர்சனுக்கு அப்போ லவ் தேவைப்படலை. ஆனால் இப்போ வந்து அது ஒரு சில பேருக்கு அது நல்லாவே கிடச்சிருக்கும். அவங்க என்னத்தை தேடி போனாங்களோ அது கிடச்சிருக்கும், அது நல்ல சைனை பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த லவ் தான் கிடைக்கல. அவங்க இப்போ யார் வந்து தன்னை பார்த்துக்குவாங்க, யார் நல்ல அக்கறையாக இருப்பாங்கன்னு நினச்சி போனாங்களோ அவங்க இவங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்பு இருக்கும். அவங்கக்கிட்ட இவங்களுக்கு உண்மையான லவ் இல்லாமல் ஆதாயத்தோடு இருக்கக்கூடிய லவ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் லவ் அப்படி தான் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு தேவை வந்து ட்ரூ லவ், உண்மையாக அவங்களுக்காக நினைக்கிற பர்சன் அப்படிங்கிறவங்க தேவை. அது உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு 100% கிடைச்சிது. ஸோ உங்கள் விஷயத்தில் அவங்க திரும்ப மறுபடியும் வரணும், பேசணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது மனசுக்குள்ளார. அந்த பிளானிங், அந்த தாட்டெல்லாம் இருக்குது. நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம், இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்குது. உங்கள் ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுறாங்களா? எஸ், இன்னும் பண்ணுவாங்க, இன்னும் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு இப்போவும் சரி இனியும் சரி உங்ககிட்ட பிடிக்கிறது என்னவாக இருக்குன்னா, உங்கள் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவாக நீங்கள் இருக்கீங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதை மட்டும் விட்டுற வேண்டாம். ஓகே, ஸோ உங்கள் ப்ரெசன்ஸ் எஸ் மிஸ் பண்ணுறாங்க, பேசலாங்கிற ஆசைகளும் வருது. ஏன்னா வந்து ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களுடைய அந்த பாசங்கள், அந்த ஒரு ஏக்கம் அதெல்லாம் ஒன்று இருந்தாலும், இன்னொரு ரியலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த ஆட்டிடியூடையும் சரி அந்த மைண்டையும் சரி பொறுத்துக்கிட்டு சரி சரின்னு விட்டு கொடுத்து போகிறது, அது வந்து எதிர்த்துட்டு நிற்காமல் இருக்கிறது உங்கள் ஒருத்தவங்களால் மட்டும்தான் முடியும். ஏன் நீங்களே வந்து உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ கூட சொல்லியிருக்கலாம், என்னை தவிர உன்னை யாராலையும் சமாளிக்க முடியாது, நீ எங்கே போனாலும் வந்துட்டு அதுதான் நடக்கும், நீ பாரு. அது நீங்கள் ஆக்சுவலி கோவத்தில் சொல்லியிருக்கலாம், பட் தட் இஸ் அ ரியல் ட்ரூத். ஓகே, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கேரிங் இருக்குதானா? இருக்குது, கேர் பண்ணுறாங்க, அந்த கேரிங் எனர்ஜி இருக்குது. இது வரைக்கும் உங்களை பற்றி ஒரு சில பேர்கிட்ட நெகட்டிவாகவே சொல்லிவிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோ நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த நெகட்டிவிட்டி குறையுது. உங்களை பற்றி பேசுகிற கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயங்கள் குறையுது, அந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறதே குறையுது. மற்றவங்களும் வந்து உங்களை பற்றி ஏதாவது சொல்லி ஏற்றி விடுறாங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏற்றி விடுறாங்கன்னா ஓகே அப்படியா சரி சரின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து அதை அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறது இல்லை, அதை வந்து அப்படியா அப்படின்ட்டு விட்டு போயிடறாங்க. பிகாஸ் இப்போ வந்து உங்களோட அந்த பழைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஞாபகங்களுக்கு வருது. அதே தான், கேரிங் இருக்குதா இருக்குது, ஆனால் அது எப்படி இப்போ காமிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா முன்னாடி உங்கள் கூட இருந்த அந்த பாண்டிங், இப்போ இந்த கேப் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து கொஞ்சம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஒன் திங், அவங்க உங்கள் மேலே ஹோப் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வந்து பேசுகிறத தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் அவங்க மேலே அந்த பழைய லவ்வோட பழைய பேஷனேட்டோடு இருக்கணுங்கிற ஆசைகள் இருக்குது. இப்போது ஏக்கங்கள் இருக்குது, ஆசைகள்ங்கிறத தாண்டி ஏக்கங்கள் அதிகம். ஸோ அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குட் மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இந்த பேடான விஷயங்களை விட்டுட்டு நல்ல மெமரிஸை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஒரு நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணதை போய் அவங்க அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் வந்து தான் பண்ணது தப்புங்கிறத ஓப்பனாகவே வந்து ஒத்துக்குவாங்க. எஸ், நான் செல்ஃபிஷாக தான் நடந்தேன், தப்பு தான், எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ண தப்பு தான். ஸோ ஒரு சாரி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ்.
உங்களோட இந்த பாண்டிங் வந்து கம்ப்ளீட் எண்ட் இல்லைங்க. இட்ஸ் நாட் அஃபிஷியலி குட் பை அப்படிலாம் கிடையாது. another comeback இருக்குது. ரீகன்சிலியேஷன் எஸ் சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா, அந்த ரீகன்சிலியேஷனோ அது எதுவாக இருந்தாலும் அது திரும்ப மறுபடியும் இந்த பாண்டிங்க்கு another சான்சஸ் இருக்கா, சரி இதாவது ஃபாரெவராக போகுமா அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக சேஞ்சஸ் தேவை. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு டல்லாக ஒரு புலம்பிகிட்டே இருக்காமல், ரொம்ப ஒரு வருத்தப்பட்டுட்டே இருக்காமல், ஹவ் யூ டேக் திஸ் சிச்சுவேஷன்ஸ் பாசிட்டிவாக நீங்கள் எப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, அது வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இன்னும் உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வர அவங்களே உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவில் குட் புக்ஸில் இருக்கணும், அவங்களால நீங்கள் எவ்வளோ சஃபர் ஆனீங்களோ அந்த சஃபரை சரி பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க எஃபோர்ட்ஸ் போடுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அது கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? பட் ரைட் நோ வந்து பேசணும்னு நிறைய டைம் ட்ரை பண்ணியும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பங்கள், ஒரு சில விஷயம் தடுக்குது. ஓகேங்களா? பட் மேபி லைக் ஒரு நீங்கள் எப்போ ப்ரைவேட்டாக இருக்கீங்களோ, எப்போ உங்களோட ஒரு காண்டாக்ட் அவங்க ப்ரைவேட்டாக இருக்காங்களோ, எப்போ இந்த காண்டாக்ட் பண்ணுறப்போ ஒரு நோங்கிற வார்த்தை வராமல் இருக்கோ, அப்போது அவங்களால ரீச் அவுட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட வருவாங்க. பட் ஆனால் உங்களை பற்றின அந்த ஒரு தாட், அந்த ஒரு விஷயமே ஒரு நல்ல குட் புக்ஸில் இருக்குங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ரீசன். இப்போ நினச்சாலும் வந்து பேசலாம், ஆனால் ஏன் பேசாமல் அவங்க இன்னும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் உங்களோட குட் புக்ஸில் இருக்கணும். நீங்கள் அவங்கள திரும்பி நம்பணும்ல, த ட்ரஸ்ட். ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கையை அவ்வளோ ஒரு கண்ணாடி மாதிரி, கிளாஸ் மாதிரி உடச்சாச்சு. ஸோ ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ திரும்ப எப்படி அந்த ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கும். இப்போது ஹானஸ்ட்டாக இருக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் இல்லாமல் ஹானஸ்ட்டாக உண்மையாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்புவீங்களா? ஏன்னா நிறைய வந்து நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லி பல பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க மேலே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் போகிற அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ உண்மையிலே நான் ஹானஸ்ட்டாக தான் சொல்லணும்னு வரேன், பொய் சொல்ல வரலை. ஆனால் இப்போ நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்குவீங்களா, நம்புவீங்களா? ஸோ தட் குவெஸ்சன் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உங்கள் பர்சன் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் திங்கிங் கேரக்டராக இருக்கலாம். நல்ல ஓவர் திங்கிங் பண்ணுவாங்களோ, எது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி எந்த ஒரு முடிவெடுக்கிறதுனா 1000 ஓவர் திங்கிங் கூடயே வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் அந்த ஓவர் திங்கிங் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் கொடுத்தது. அதுதான் எவ்வளோதான் வந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு 2 பேரோட பாண்டிங்கும் நினச்சாலும் போக முடியாது. ஏன்னா அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ், ஒரு சில சூழ்நிலைகள் தான் வந்து லைக் த கார்மிக் கனெக்ஷன்ஸ், அந்த டைமிங்கான ஒரு விஷயங்கள் தான் உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து வைக்குமே தவிர, ஆனால் அந்த மனசும் சரி மைண்டு இந்த மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்றா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 2 பேருமே ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் பலம் தான். அதாவது இந்த சீட்டிங் பண்ணாமல், இந்த தேர்ட் பர்சனை உள்ளே விடாமல் இருந்தால், சொசைட்டிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வராமல் இருந்தால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான பலம். லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், செட்டில்டாக ஒரு வீடு காரு பங்களான்னு வாழணும். அதுக்கு 2 பேரோட மைண்ட் செட்டும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட்டிங்காக தான் இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் விஷயங்களில். ஸோ சம்வேர் வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் வெரி கிரேட் பாண்டிங் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ த ரீகன்சிலியேஷன் அகெயின் சான்சஸ் இருக்கானா இருக்குது. ஏன்னா அந்த ஈகோவால் தான் தான் தனியாக வளரணும், தான் முன்னுக்கு வரணும், தான் வந்து டாப்பில் நிற்கணுன்ற அந்த ஒரு ஈகோ. ஆனால் அந்த ஈகோ வந்துட்டு ஜென்ரலி அந்த பர்சனுக்கு வந்து ஒரு 3வது நபர் இல்லை வேறு யார் மூலயமா தான் வந்து தூண்டி விட்ட மாதிரியும் இருக்குது. அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ் இருக்குல்ல, வெளியிலேருந்து வர அந்த ஒரு வார்த்தைகள் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் அந்த ஈகோவை தூண்டி விட்டுருக்கும். ஆனால் இப்போ அது எல்லாமே வந்துட்டு போயிருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ ரீகன்சிலியேஷன் பாசிபிள். ஆனால் அது ஆல்ரெடி அவங்க மைண்ட் அண்ட் பிளானிங்கில் தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் இப்படியே இருக்கிறதும் வந்து நாட் குட். அதையும் நான் சொல்லிடுறேன், மாறி ஆகணும், நீங்கள் மாறணும். எஸ் த இல்லூஷன்ஸ், அதாவது ரொம்ப ஓவராக தனியாக உட்காந்து யோசித்ததோட விளைவுகள் தான் வந்து இதை பிரேக்கப் வரைக்கும் போயிருக்கும்.
இப்போ ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா அதை உட்காந்துட்டு பல மணி நேரம் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக பல மணி நேரம் யோசிச்சதுக்கான விளைவுகள் தான் இப்போ இந்த பாண்டிங்கை பிரித்ததும் சரி, இப்போ திரும்பி அந்த ஈகோ குறையிறதும் சரி. திஸ் பர்சன் கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கர், அதாவது ஏகப்பட்ட இலூஷன்ஸை கொண்டு வருவாங்க, கற்பனைகள் அதிகம். அண்ட் இவங்களுக்கு அதிகமான செல்ஃப் லவ் இருக்கும், பயங்கரமான. இப்போ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் லவ்வா இல்லை மற்றவங்கள லவ் பண்ணுறதுனா செல்ஃப் லவ் அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்ப்போம், லைக் பிக்கப் ஆயில் வேறு என்ன மெசேஜஸ்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு திஸ் க்ரீன் கலர் ரிங் நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு திஸ் பிரேஸ்லெட். பைல் நம்பர் 3க்கு திஸ் எல்லோ கலர் பென்சில். ஓகே, ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம், 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, எஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஆனால் அவங்க பர்சன் வந்து உண்மையிலே ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகிட்டாங்க, முடியல. உண்மையிலே சொல்லப்போனால் எதை நினச்சி போனாங்களோ லைஃப் வந்து இப்போது ஒரு இவங்க எப்படி தெரியுமா, ஒரு லாங்காக யோசிக்க மாட்டாங்க. இப்போ என்ன சிச்சுவேஷன், நியர் ஃப்யூச்சருக்கு என்னங்கிறது யோசிக்கிறாங்க தான், ஓகே தான். பட் ஆனால் எது பெனிஃபிட்டோ அதை மட்டும்தான் பார்த்து போகிறாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா இருக்குது, ஓகே இது நல்லா நமக்கு வரும் அப்படின்ற ஒரு பிளைண்டான பிலீஃப்லேயே போகிறது. அதனோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்றத அவங்க பார்க்கல. ஸோ அவங்க உங்களை பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து எஸ் நல்லா இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில், ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க மனசு ஒரு விஷயம் சொல்லுது, அவங்க மனசு அவங்க சோல் உங்களுக்கு கேட்குது. ஆனால் ரியாலிட்டிங்கிறது வேறு விஷயங்கள், அவங்க ப்ராப்ளம் ஆகுமோ இல்லை என்ன ஏதுங்கிற குழப்பங்கள் பயங்கரமாக இருக்கு. ஓகேங்களா, ஒரு பயம் இருக்குங்க அவங்களுக்கு. இப்போ என்ன அப்படின்னா உங்கள் விஷயத்தில், ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேரணுங்கிறதுல தேர்ட் பர்சன்ஸ் இருக்காங்களான்னா கண்டிப்பாக இருக்காங்க. பிரித்து விட ஆள் இருக்கானா இருக்குது, பிரச்சனை பண்ணால் அஃப்கோர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த உங்களுடைய பர்சன் பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி தான் ஸ்ட்ராங்கு, நம்ம அவங்க முன்னாடி ஜெயிக்க முடியாது, இது பிரச்சனைகள் வரும், மறுபடியும் தலைவலி கொடுக்கும் அப்படின்ற ஒரு பயம். அதாவது ஒரு ஏக்கங்கள் இருந்தாலும் இப்போ இருக்கிறத இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு பயங்களும் வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது 2த்துக்கும் நடுவில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க மனசு ஒன்று சொல்லுது, அவங்களுடைய மைண்டு ஒன்று சொல்லுது இப்போது. ஆனால் உங்கள் விஷயத்தில் அந்த இருந்த அந்த ஈகோ எல்லாம் இருக்குல்ல, தன்னால் எல்லாம் முடியுன்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து இறங்கியிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் புரிதலுக்குள்ளார வராங்க. ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ் நடந்திருக்கும். அண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப எனர்ஜி வைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இல்லை. புரியுதுங்களா? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள சுற்றி பீப்புள் இருக்காங்க, ஆனால் அவங்க மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு மாதிரி எனர்ஜியை போட்டு அவங்களுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க. எப்படின்னா ஒரு போட்டிங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க, போட்டிங்கிற ஒரு ஒரு காம்படிஷன்ற இதில் போயிட்டாங்க அவங்க. ஸோ அது நிம்மதியை இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. அண்ட் ஒரு பயம். இப்போ அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த மனசை விட்டு பேசணும், அந்த ஒரு லவ் மறுபடியும் கிடைக்கணும். இப்போ அந்த லவ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்தப்போ எனக்கு இதை விட பெஸ்ட்டாக வேணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு அந்த பழைய லவ்வே கிடைச்சாலும் போதும், ஒரு 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 அன்பு அரவணைப்புங்கிறது எதிர்பார்க்குறாங்க.
உங்ககிட்ட முன்னாடி உங்கள் கூட இருந்தப்போ 1000 குறைகள் சொல்லியிருக்கலாம். இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாம். வேறு பர்சனை வச்சு கம்பேர்லாம் பண்ணியிருக்கலாம். அவங்கள தூக்கி வச்சு பேசி உங்களை குறைச்சி பேசுறதுலாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எதுவுமே அந்த கண்ணுக்கு தெரியல. இப்போ அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம், வேணுங்கிற விஷயம் நீங்கள் காமிச்ச அந்த அன்பு மட்டுமே, அந்த லவ், பிகாஸ் இட் வாஸ் பியூர். அது பியூர். ஆனால் இந்த பர்சனுக்காக நீங்கள் ரொம்ப இறங்கி, ஒரு சில பேரெல்லாம் உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதையுமே இறங்கி நிறைய செஞ்சுருப்பீங்க. சுற்றி இருக்கவங்க திட்டுற அளவுக்கு செஞ்சுருப்பீங்க. அப்படி எதுக்கு போய் இறங்கி அப்படி போய் செய்கிற அப்படின்னு சொல்லி திட்டுற அளவுக்கெல்லாம் கூட செஞ்சுருப்பீங்க. ஸோ பார்ப்போம். பட் திஸ் லவ் இஸ் ஸோ பியூருங்கிறது இப்போ புரியல உங்களுக்கு. ஸோ பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, அதுதான் இப்போது போய் எங்கேயோ ஒரு டாக்ஸிக் இல்லை வேறு யார்கிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னை காப்பாற்றுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. எப்படியாவது என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும்னு எவ்வளோ யோசித்தாலும் எவ்வளோ நினச்சாலும் அவங்க ட்ரீம்ஸ்லேயும் சரி அவங்க பார்வையிலையும் வர்றது நீங்கள் மட்டுமே. உங்களால் மட்டும்தான் முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ அவங்க லைஃப்பில் தேவை என்ன தெரியுமா? என்ன பண்ணாலும் யாரும் என்னை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, என்னை அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அது உங்கள் ஒருத்தரால் தான் முடியும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பர்சனுக்கு நீங்கள் அவங்கள உங்கள் கண்ட்ரோலில் வச்சு, அவங்களுடைய கண்ட்ரோலில் உங்கள் கண்ட்ரோலில் அவங்க இருக்க ஆசைப்படுறாங்க. உங்களை கூட வச்சுக்கணுன்னுமே நினைக்கிறாங்க. விட மனசு இல்லை. ஒரு ஆசைப்பட்டு புது வாழ்க்கையை நோக்கி போகிறேன்னு போய் ஒரு ரியாலிட்டியை பார்த்துட்டு இப்போ திரும்ப வர்ற கதை தான் அது. ஆனால் டிவைன் நிறைய வழிகள்லங்க உங்களோட அறிகுறிகளை தான் காமிச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு ட்ரீம்ஸ்லையோ இல்லை ஒரு சில மெமரிஸ்லையோ, ஒரு சாங்கோ இல்லை ஒரு பிளேஸுக்கு போகிறதோ, ஒரு இப்போ வெளியில் போகிறாங்கன்னா ஒரு மெசேஜ் போர்டெல்லாம் இருக்குல்ல, அந்த போர்டில் உங்களோட பேரோ இல்லை ஏதோ மெமரிஸோ, ஸோ சம்திங் அவங்களுக்கு வர்ற மெசேஜஸ் எல்லாமே உங்களை கனெக்ட் ஆகி உங்களை சுற்றியே வந்துக்கிட்டு இருந்திருக்கும். அது இனியும் வரும். ஸோ அதில் தான் ஓகே அவங்களுக்கு அந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷனுங்கிறதே ஓகே இப்போ டிவைன் மறுபடியும் எஸ் தான் சொல்கிறாங்க உங்கள் விஷயத்தில். ஸோ உங்கள் விஷயமாக ஆல்ரெடி டபுள் மைண்டில் இருந்தாங்க. பட் இப்போ கம்ப்ளீட் ஒரு டிக் மார்க் டிவைன் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க. ஓகேங்களா? ரீகன்சிலியேஷன் இருக்குதா? மறுபடியும் சேருவீங்களா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ஆல்மோஸ்ட் அவங்க அதுக்கான ஸ்டெப் அந்த யோசனைகள் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு பயம், தேர்ட் பார்ட்டி நினச்சி ஒரு பயம், இல்லை வேறு யாரையோ நினச்சி தான் பயப்படுறாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும் இவங்க பயப்படுறாங்கன்னா அது இந்த பர்சன் தான், இவங்களை நினச்சிட்டு தான் பயம் இருந்திருக்கும். ஸோ உங்கள் சைடில் மோர் தென் அவங்கள அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த எதை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த விஷயத்தை விலக்கி வைக்கிறது உங்கள் சைடில் இருந்து எதாவது முடியுமான்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ உங்களுக்கே எனக்கு ஒன்றுமே தெரியலங்க, அவங்கள பார்த்தாலுமே எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவே மாட்டேங்குதுன்னு சொன்னாலும் எஸ், அதாவது வெளியில் காமிக்க மாட்டாங்க. எல்லாமே சைலண்ட்டான கால்குலேஷன், சைலண்ட்டாக தான் பண்ணுறது. ஈகோ போயிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை. பார்ப்போம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணுன்ற ஒரு மெசேஜும் இங்கே வருது. ரொம்ப ஹைப்பர் ஆகாதீங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓகே உடனே எப்போன்றது இல்லாமல் ஜஸ்ட்டு உங்களோட லைஃப் அண்ட் ஃபோக்கஸ்டாக போங்க. உங்களுக்கு அடுத்து என்னன்னு அண்ட் இது தானாக நடக்கும். ஸோ இப்போ தான் அவங்க ரியாலிட்டி பார்க்குறாங்க. உண்மைகள் இவ்வளோ நாட்கள் கற்பனைகளில் இருந்திருப்பாங்க. பெருசாக ஓவர் கற்பனைகளே அவங்களுக்கு எதிராக போய் முடிஞ்சிருக்கும். இப்போ தான் வாழ்க்கையோட ரியாலிட்டிக்குள்ளார வராங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மைகள் புரிய வருது.
எங்கே தப்பு பண்ணோம், எந்த இடத்துல வந்துட்டு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு, எங்கே ஸ்லிப் ஆனோம். ஸோ இப்போது அவங்க மனசு வந்து எது உண்மை எது பொய்யுங்கிறது தேடுது. அவங்க நிறைய கேள்விகள் அவங்கள பார்த்தே கேட்குறாங்க. ஸோ த ஹீலிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கு முன்ன வரைக்கும் பேராசைகள் இருந்திருக்கும், மற்றவங்க சொன்னதோட கம்பேரிஷன்ஸ் ஏற்றி விட்டது எல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா குழப்பியிருக்கும். ஆனால் இப்போ தான் அவங்களோட ரியல் உண்மையான மனசு வந்துட்டு நிறைய பதில்களை வந்து அவங்களுக்கே கொடுக்குது, ரியல் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங் இந்த பர்சனோட இருந்தது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த டைமிங் இட் டேக்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் டைம் எடுக்கும். நீங்களும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது யோசிக்கணும். இப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கம்ப்ளீட் வார்னிங். ஸோ ஆல்ரெடி உங்களுக்குள்ளார ஒரு சில சைன்ஸும் வந்திருக்கும். ஓகே, திரும்ப வருவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் பேசுவாங்க, நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கை குட். லைஃப்பை பாருங்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வரணும், லைஃப் லீட் பண்ணணும்னு இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் எப்படி அவங்க போனப்போ இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஆனால் ஒரு விஷயம் பைல் நம்பர் 2, அந்த பர்சனுக்கு இப்போ உங்கள் மேலே இந்த வெறுப்புகள்லாம் இல்லை, க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு அமைதியான ஒரு பர்சன், அதாவது டாலரேட் பண்ணுற கேரக்டர். எந்த பர்சனாக இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சகிச்சுக்குவீங்க. அந்த லவ்வுக்காக நீங்கள் எவ்வளோ வேணால் இறங்கி போவீங்க. ஆனால் அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு இப்போ ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஒரு சைலண்ட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஓகே நான் இப்போ விலகி வந்துட்டேன், வேறு யாரோ உங்கள் லைஃபுக்குள்ளே வந்துடுவாங்களோ, தன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு ஏக்கங்கள். ஸோ இது வரைக்கும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஓடின பர்சன் இப்போது திரும்ப வந்து உங்கள் விஷயத்தை பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்ச நாட்களாகவே அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், ஒரு முடிவுகள். இப்போது நீங்கள் உங்களை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா மறைமுகமாக பார்க்கறது, உங்களை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் மறைமுகமாக தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கோம். ஆனால் உங்களுக்கே ஒரு சில டைமில் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு டவுட் வந்திருக்கு, என்ன நம்மளை எதாவது பார்க்குறாங்களா, இல்லை ஏதாவது சைன் கொடுக்குறாங்களா அப்படின்றபடியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னே இருந்த அளவுக்கு அந்த கோவங்கள், அந்த ஈகோ எல்லாமே அந்த கேப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிடுங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து நல்ல ஒரு ஹோப் இருக்குங்க, எதிர்பார்ப்புகள் இருக்குதான். ஆனால் ஒரு 100% இருக்குதா, கிடையாது. 100% லெவல்லாம் இல்லை. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த புரிதலுக்குள்ளரே வராங்க. அந்த என்ன சொல்கிறதுனா, இப்போ இந்த ஸ்டார்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் மாதிரி அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வராங்க. ஆனால் உங்களை யோசிக்கிறப்போ சரி, உங்களை பார்க்குறப்போ சரி, சைட் பை சைடு வந்து ஒரு எதிர்காலம், அடுத்து என்ன, இது எப்படின்ற கால்குலேஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அப்போ பயங்கர கால்குலேட் பண்ணுற நபராக இருப்பாங்க அவங்க. ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க, லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு நார்மல் கேரக்டராக, ஒரு ஜென்ரலான ஒரு கேரக்டரான கிடையாது. எப்பயுமே எதுலையாவது ஒரு க்யூரியஸாகவே இருப்பாங்க, கம்முனே இருக்க மாட்டாங்க. ஒன்று அட்டாச் ஆனால் உரிமைக்கு அட்டாச் ஆக வேண்டியது இல்லை, சுத்தமாக வந்துட்டு கண்டுக்காமே போயிடுவாங்க. ஆனாலும் கூட சரி, கண்டுக்காமல் விலகி போனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்கு, அவங்க இருந்தப்போ எப்படி, இப்போ இப்போ எப்படி. ஸோ அந்த க்யூரியாசிட்டி உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் மேலே இந்த கோவங்கள் வந்து விலகி இருக்குங்க. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து
உங்களோட லவ் ஸ்டோரி மாதிரியே வேறு பர்சனோட இப்போ உங்களோட லவ் ஸ்டோரி மாதிரியே வேறு பீப்புளோட லவ் ஸ்டோரி அண்ட் அது எல்லாமே எங்கேயோ ஒரு ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது, ஒரு சில காசிப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த ஒரு கனெக்ஷன், ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்டு கொண்டு வருது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னே இருந்த ஹேட் கிடையாது, வெறுப்பு இல்லை. ஏன் இப்போ அவங்களே நாளைக்கே வந்து பேசினாலும் கூட உங்களுக்கு கோவங்கள் இருக்குமே தவிர அந்த மெசேஜஸை பார்த்தா வந்து கொஞ்சம் உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கோவம் இருக்கும், இல்லாமலாம் போகாது. பட் சம்வேர் அந்த மெசேஜஸை பார்க்குறப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்ற அந்த அந்த மைண்ட் செட் இருக்கும். பார்ப்போம். ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பர்சனாக தான் தெரிவாங்க. இப்போது அவங்களுக்குன்னு ஒரு புது பழக்க வழக்கம் இருக்கும், ஒரு புது ஹேபிட்ஸ் இருக்கும். பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷான பர்சனாக தான் இருக்கும். நான் பார்த்த ஆளே இல்லையே, வேறு மாதிரி மாறிட்டேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், யோசிக்கிற விதம், ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறேன். அதாவது இது எப்படின்னா ஒரு ஃபாரினுக்கு போயிட்டு வந்தால் அந்த ஒரு வைபுக்கு காமிப்பாங்கல்ல, ஓகே வெளிநாடு போயிட்டு வந்துட்டோங்கிற அந்த ஒரு ஸ்டைலு வைபு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு புது பழைய லவ் தான். ஆனால் அந்த ஒரு புது ஃபார்மில் இருக்குன்னு சொல்லாமா, சம்திங் ஒரு புதுசாக வந்து இருக்கும். ஆனால் அது உங்ககிட்ட அவங்க காமிக்க ஆசைப்படுவாங்களே தவிர ஆட்டிடியூடெலாம் காமிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இங்கே பார்த்தியா நான் இப்படி மாறி இருக்கேன் அப்படி மாறி இருக்கேன்னு சொல்லி காமிக்கிற மாதிரி இல்லை. பட் அது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் யூ ஆல்சோ பிகம் லைக் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு ஹாப்பி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம தான் முன்னேறாமல் உட்காந்துருக்கோமோ, நம்ம தான் இப்படியே உட்காந்துருக்கோம் போல இருக்க, நம்மளும் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களோட லைஃப்பில் அடுத்த ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கணுங்கிற ஒரு ஒரு ஃபோர்ஸுமே வந்து கொண்டு வரும். ஸோ அந்த பர்சன் உங்கள் 2 பேரோட மைண்ட் செட் எஸ், இந்த அட்ராக்டிங் பவர் எஸ் நல்லா இருக்குது. மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, இந்த பர்சனை நினச்சிட்டு நிறைய வேண்டுதல் பூஜைகள்லாம் பண்ணுறீங்களோ, ஸோ ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் மறுபடியும் அகெயின் ரீகன்சிலியேஷன், 2 பேரும் சேர ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு பிட் ஆஃப் பவுண்டரிஸ் அப்படிங்கிறதும் இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகேவா? அவங்களோட இந்த கோவங்கள் இந்த வெறுப்புகள் அதெல்லாம் இருக்காது. ஆனால் வித்தியாசமான பர்சனாக தான் தெரியும். பட் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன முன்ன மாதிரி பேச மாட்டுறாங்க, ஒரு மாதிரி டிஸ்டன்ஸாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கொண்டு வருவாங்க. பட் ஆனால் வந்து சம்வேர் உங்களுக்குள்ளே அந்த ஃபீலிங் ஒரு ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். பட் ஆனால் அவங்க ஒரு பவுண்ட்ரிஸோட இந்த ரெஸ்பெக்டோடு தான் வந்து திரும்ப நடந்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க, விச் இஸ் குட். ஓகே தான், ஓகேவா? ரொம்ப பிளைண்டாக வந்துட்டு நிறைய கண்டிஷன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் வைக்காமல் இருக்கிற வரைக்கும் இந்த பாண்டிங் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு செகண்ட் சான்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் செகண்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் மட்டும்தான் இது இந்த செகண்ட் சான்ஸு தேர்டு ஃபோர்த்தெல்லாம் வந்து இதுக்கு கிடைக்காது. ஸோ திஸ் டைம் வந்து இந்த ரீகன்சிலியேஷன் நடக்கிறப்போ திஸ் இஸ் செட் டு பி செகண்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பாண்டிங் வேணுமோ வேண்டாமோ, இது அடுத்து என்ன கொண்டு போகிறீங்க, அது உங்களோட ரெஸ்பான்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுவீங்க, ஒரு சில பேர் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணவும் வந்து ட்ரை பண்ணுவீங்க. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். pile number 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வந்துருங்க, இப்போ தான் புரியும். பிகாஸ் ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன். Okay, so pile number 3.
ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து சரி உங்கள் மேலே அந்த ஒரு அப்சஷனுங்கிறது இன்னும் இருக்கேங்க. அதாவது கோவத்தாலேயும் வந்து வெறுப்புகளாலேயும் நிறைய விஷயங்கள் சண்டைகளாலேயும் இந்த பாண்டிங் பிரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அப்சஷன் இருக்குதான்னா அது அப்படியே தான் இருக்கே. உங்களை அவங்க எல்லா விஷயத்துலையும் ஒன்றும் வெறுக்கலையே. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இந்த பர்சன் ஃபைல் நம்பர் 3 அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் தான் முன்னாடி நிற்கணும், தான் தான் ஸ்பாட்லைட்டில் இருக்கணும், என்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நான் எது பண்ணாலும் சரின்னு விட்டுரு, எதுவும் கேட்காத, அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிவ் கேரக்டராக இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு டைம் எதிர்த்து கேட்டது, நியாயத்தை கேட்டது, ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னது, இது எல்லாமே வந்து இந்த ஃபைட் அண்ட் அந்த பர்சனோட ஈகோவை ட்ரிகர் பண்ணியிருக்கும். பட் இப்போ அது எல்லாமே கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் வந்துட்டு அந்த பர்சனுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப், அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இறங்குது. ஓகேங்களா? உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு கார்மிக் பாண்டிங், அந்த ஒரு டைமிங், அது எல்லாமே வந்து விலகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் another சான்சஸ் அப்படியானா கண்டிப்பாக எஸ். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த பர்சனே வேண்டாம் அப்படின்னு விலகிற டைம், இல்லைனா உங்கள் லைஃப்பில் வேறு பர்சன் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுற டைம், இந்த பர்சனுக்கு திரும்ப ஒரு 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 விஷயம் உங்கள் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து ஒரு 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 விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் 2 பேரும் இருந்த டைமில் ஏதோ ஒரு பிளானிங் வந்து பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த பிளானிங் சம்மந்தமான ஒரு கீ பாயிண்ட் உங்ககிட்ட தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ அது தேவை. ஸோ சம்திங் உங்ககிட்ட அவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது. ஸோ அந்த சண்டைகளாக இருக்கட்டும், அந்த ஒரு டாமினேட், அது எல்லாமே வந்து விலகுது. இப்போ அவங்க லைஃப்பில் எதுவுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இல்லைங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அவங்க ஆர்கனைஸ்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வெளியிலேருந்தே உங்களுக்கு பார்க்குற சூழ்நிலைகள் வந்தாலும் இன்னும் பெட்டராக போயிட்டுருக்க மாதிரி தானே இருக்குது, இன்னும் நல்லா தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக அவங்க பிளானிங் படி தான் போகுதே அப்படின்னு தான் தெரியும். பட் சம்வேர் வந்து அவங்களோட டெசிஷன், அவங்க லைஃப்பில் வேறு விதமான மாற்றங்கள் எதுவுமே இல்லை. புது மாதிரி வேறு எக்ஸ்பீரியன்ஸஸே கிடையாது. ஒரே இதை நோக்கி மட்டும்தான் போகுது வாழ்க்கை. ஒரு மிஷின் மாதிரி வாழ்க்கை போகுது அங்கே. ஸோ தான் வந்து வெளியில் சொசைட்டிக்காக நம்ம இவ்வளோ ஒரு அந்த ஈகோக்காக இந்த இவ்வளோ பண்ணிட்டோமேன்றதுக்காக வெளியில் தன்னை வீக்காக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிக்காத விஷயங்களை கூட போல்டாக டெசிஷனாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க சோல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆன்சர், மனசு வேறு ஆன்சர் சொல்லுது. அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்து ஏற்றிவிட்ட நண்பர்களாக இருக்கட்டும், பீப்புளுடைய பாண்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ இவங்க அந்த பர்சன் மேலே வச்சு அந்த பாசிட்டிவிட்டி குறைஞ்சிருக்கும். இப்போ என்னன்னா, உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பாண்டிங் வேணும், நீங்கள் அவங்கள குட் புக்ஸில் வந்து வைக்கணும், வெறுப்புகளை வந்து சம்பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு தாட், இந்த கனெக்ஷன் இருக்குங்க. பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ். See the wheel of fortune, absolutely. நிறைய விஷயம் மாறுதுங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பைல் நம்பர் 3, நீங்கள் இந்த பர்சன் வந்து திரும்ப வந்து பேசினாலும் நீங்கள் ஓவர் கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் ஆல்ரெடி மேடப் யுவர் மைண்ட், உங்கள் சாய்ஸஸ் வேறு பர்சன் மேலே போகும், வேறு விஷயங்கள் மேலே போகும். இந்த பர்சன் திரும்ப பேசணும்னு ட்ரை பண்ணாலும் யூ ஃபீல் தட் ஓகே பேசுகிறேன், ஹாய் பாய், அப்படி தான் இருக்குமே தவிர அவங்க பண்ண அந்த பழைய மனசில் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, உங்களுக்கு கொடுத்த காயங்கள், நிறைய ஹர்ட் எல்லாம் இருக்குல்ல, அதை மறக்க மாட்டேங்க. ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையுமே இந்த டைம் ஃபேஸ் எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய டேஸ் அப்படின்னா யாரையும் பகச்சிக்க மாட்டீங்க. பேசுகிறாங்களா, பாஸ்ட்லேருந்து வந்து பேசுனா ஒரு ஹைபையோட டக்குன்னு கிளம்பிடுவீங்க. அந்த க்ளோஸ் அட்டாச்மெண்ட் அவங்களே பழையபடி வைக்கணும் ட்ரை பண்ணாலும் நீங்கள் எங்கேயோ பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் நான் என் வேல்யூ புரிஞ்சு அவங்க திரும்பி வந்து வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் அவங்கள அக்செப்ட் பண்ணி என் வாழ்க்கை ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு நான் நினைக்கல. ஏன்னா உங்களுக்குள்ளே அவ்வளோ வெறுப்பு இருக்குது. யூ ஸ்டில் ஹோல்ட் அந்த கிரட்ஜஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த பர்சன் நிறைய பறிச்சிருக்காங்க, உங்கள் இடத்த, உங்களோட விஷயத்தை, உங்களுடைய கோலை பறிச்சிருக்காங்க, சண்டை போட்டு பறிச்சிருக்காங்க, அவங்க மேனிப்புலேட் பண்ணி அவங்க வந்து சைலண்ட்டான ஒரு கேமெல்லாம் விளையாண்டு உங்களோட நம்பிக்கையை பெற மாதிரி எடுத்து பறிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட அந்த பாசிட்டிவான ஜாலியான கேரக்டரை
அதை விட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளார, நெகட்டிவ்குள்ளார போனதுக்கு முழு காரணம் இவங்க தான். அதை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணவே விரும்பலை. என் வாழ்க்கையை நான் இவ்வளோ தொலைச்சிட்டேன். ஆனால் அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸோ அது உங்களால் மன்னிக்கவே முடியாது. ஒரு சில பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ யூ ஸ்டில் ஹோல்ட் தட் grudge. ஹோல்ட் பண்ணுவீங்க. இந்த வெறுப்புகளை வந்து இன்னும் ஹோல்டு பண்ணுவீங்க நீங்கள். ஸோ இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவங்க நாளைக்கு வந்து பேசிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சிரும். அவங்க சைடு வீக்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அது இன்னும் குறையும். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சஸ் அப்படின்றது இனி அப்படியே உங்கள் சைடு மாறும். அவங்க எப்படி வந்து ஒரு பாசிட்டிவை நோக்கி போனாங்களோ உங்களை வேண்டான்னு, அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது நல்லாவே தெரியுதுங்க. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடி இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பேசணுன்ற ஒரு தாட் இருக்குது. ஆனால் அந்த பர்சனோட பாண்டிங்கை லைஃப் லாங் கொண்டு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவங்க உங்களோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன அடுத்து பண்ணுறீங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. சம்வேர் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் புரியவும் தெரியும். அந்த பழைய இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் கொஞ்சம் உஷார் ஆகிட்டீங்கிறத புரிய வரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இந்த சேஞ்சஸ் வந்துச்சு, யார் உங்கள் லைஃப்பில் இருக்கா, யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான்ற க்யூரியாசிட்டியும் அவங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். அது எதுவுமே உங்களை வந்து மறுபடியும் ஸ்பாயில் பண்ணணும்னு கிடையாது. பட் ஆனால் வந்து உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இனி ஒரு சில பேர் நீங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக போவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரட்டாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பர்சனோட அட்டாச்மெண்ட் அதிகமாகிட்டே தான் போகும் உங்கள் மேலே. இவங்களே விலகணும்னு நினச்சாலும் முடியாத அளவுக்கு அந்த அட்டாச்மெண்ட் போயிட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் பைல் நம்பர் 3 இதுதான் உங்கள் வாழ்க்கை. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இப்போ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலும் அமைதியாகவே இருந்திருக்காது. லைஃப்பில் ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். அவங்களா சண்டை போடுவாங்க, அவங்களா ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு கிளென்சிங் அப்படின்னா அது வந்து சாதாரணமாக இருக்காது. ஒரு பெரிய போராட்டம் நடந்து, ஒரு ஹார்ட் பிரேக் நடந்து, அதுக்கப்புறம் லைஃப் கிளென்ஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தாண்டி வந்துட்டதுனால உங்களோட ஃப்யூச்சர் அண்ட் வரக்கூடிய டேஸில் நீங்கள் அது அழகாக பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஆரம்பத்தில் பயந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு பயத்தை கொடுக்காது, அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக் கொடுக்கும். இப்போ வரைக்கும் பயப்படுற விஷயங்கள் இனி உங்களுக்கு பயத்தை கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ யூ வில் பிகம் லைக் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆவீங்க. அது வந்து இப்போ உடனே ஆகிட்டீங்களான்னா கிடையாது. யூ ஸ்டில் இந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் தான் வந்து நீங்கள் இன்னும் வந்து இருக்கீங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ண அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்யூரியஸ் அதிகமாகிட்டே தான் வந்து போகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.